கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியானத்திற்கென்று 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்னொரு முறை வாசிக்கிறேன். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அநேகம் விசுவாசிகள் ஓரளவுக்கு ஆண்டவருக்குள்ளார நிலைச்சிருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு சாட்சியாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பிரயாசப்படுகிறாங்க. அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி விசுவாசிகளை நடத்தக்கூடிய ஊழியக்காரவங்க, நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலரை மாத்திரம் சொல்லுகிறேன். அவங்க பார்த்திங்கன்னா மேடையில் நின்று ஆராதனை நடத்தும்போது நல்ல குரல் வளம் இருக்குது, நல்ல இசை இருக்குது, மிகப்பெரிய மேடை, நல்ல ஆடியோ சிஸ்டம், லைட் செட்டிங்கு, நல்ல புகை விடுறது, வித்தியாசமான புகையெல்லாம் வருது. அப்படியெல்லாம் நல்ல பயங்கரமாக நல்ல ட்ரெஸ் கோடிங் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்காங்க. நல்ல ராயலாக ரிச்சாக அங்கே பார்க்குறதுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க போல் அங்கே மேடையில் அவங்க பண்ணுற ஆராதனையை பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம பரலோகமே இறங்கி வந்தது போல் சில நேரத்தில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனால் மேடையில் அவங்க ஆராதனை நடத்தும்போது அவங்களைப் போல பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அந்த மேடையை விட்டு கீழே வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்தோன்னா நம்ம மேடையில் பார்த்ததுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படியே மாறி இருக்கும், அப்படியே உல்ட்டாவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி இப்போ சமீப நாட்களில் அது போல் ஆராதனை நடத்துகிறவங்க, அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் கூட்டத்தை வச்சுருந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. திடீர்னு நல்ல சபையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க, நல்ல அங்கே இங்கே ஆராதனை நடத்திட்டு இருந்தவங்க, பிரபலமாக பேசப்பட்டவங்க இன்றைக்கி இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்கள குறித்து யூடியூப்பில் வதந்திகள், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்ருக்குது. இப்போது நம்ம மேடையில் பார்க்குறவங்க பேசுகிறது போலவே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது தவறு. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது அவங்க வேத சத்தியத்தை பிரசங்கம் பண்ணுறாங்களே தவிர அந்த வேத சத்தியத்தின்படி அவங்க நடக்கிறது இல்லை. அதனால் அவங்க விழுந்து போயிருக்கிறாங்க. இப்போது வசனம் என்ன சொல்லுகிறது? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளார் இருக்கிறாரு, நான் அவருக்குள்ளார நிலைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்து வளர்ந்து அவர் வாழ்ந்து அந்த 3.25 வருஷம் உலகத்தில் இருந்தபோது அவர் கால்நடையாக நடந்து எல்லார்கிட்டையும் அந்த பிரசங்கம் பண்ணி மக்களுக்கு வேண்டிய நல்ல போதனைகளை சொல்லி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் தரித்திரருக்கும் வறுமையானவர்களும் வியாதியஸ்தர்களையும் அவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு வேண்டிய அற்புத அதிசயங்களாக ஆண்டவர் செய்தார். இப்போ அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊழியக்காரங்களில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியக்காரவங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாவே ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-20 ஆத்துமக்கள் சேர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த அவங்களுடைய அந்த ஏழ்மை நிலை கொஞ்சம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளார நான் இருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளார இருக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களில் அவர் எப்படி வாழ்ந்து காண்பிச்சாரோ அதே போல் நான் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். இந்த உலகத்துக்கு நான் அவருக்கு சாட்சியாக வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். என்னை பார்த்து நான் பண்ணுகிற பிரசங்கத்தினாலே அல்ல, நான் பாடுகிற பாட்டுனாலே அல்ல, என்னுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து அநேகர் என்னை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட வேண்டும். அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது.
அப்போது இந்த வார்த்தையின்படியாய் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். வெறும் பிரசங்கம் மட்டுமல்ல, நம்ம என்ன ஊழியத்தை செஞ்சாலும், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமாக நடக்கலை, ஆண்டவருக்கு சாட்சியாக இல்லை அப்படின்னா, ஒரு நாள் நம்ம சாட்சி கெட்டு போகுது அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம செஞ்ச ஊழியம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நாம் இந்த வாழ்கிற இந்த நாட்களில், இன்னும் மீதம் இருக்கிற கொஞ்ச நாட்களில் கர்த்தருக்கு சாட்சியாய் நம்ம எழும்புவோம். கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்வோம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.